ஹாய் guys, வெல்கம் டு நிதிஷ் வேர்ல்டு. பார்ட் 2 ஒன்றும் போட்டாச்சு ட்வின்ஸில். இப்போ பார்த்தீங்கன்னா விளையாட போகிற ப்ராக்டிஸ் மோட் தான். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கேப் பண்ணிடுவோன்ட்டு. ஸோ வாங்க எஸ்கேப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இறங்கிடலாம். இறங்கி போயிடலாம் வாங்க. போவோம் பொறுமையாக போவோம். இப்படி போயாச்சு. இந்த கட்டமாக நடந்து தான் போகணும் பொறுமையாக. ஐயோ போச்சு. சரி ஒரு லைஃப் கேரி. சரி அடுத்து என்ன இடத்துல உட்கார வைப்பானுங்கன்னு மாதிரி தெரில. என்ன இடம் வந்துருச்சு. அட இந்த இடமா போய் ட்ராக்குள்ள ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் இல்லை. சரி வாங்க நடந்து போயிடலாம். நடந்து போகலாம். ஐயோ கீழே விழுட்டேன். எப்படி எந்திரிச்சிடலாம். வாங்க நம்ம போய் மித்த பொருட்கள்லாம் தேட ஆரம்பிக்கலாம். இந்த பொருட்கள்லாம் எங்கே இருக்குன்னு வேறு தெரியல. ரொம்ப கஷ்டமான இடத்துல ஒழிச்சு வச்சுருப்பானுங்களோ. சரி வாங்க நம்ம இந்த கிச்சனை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. மேலே பார்ப்போம். ஒன்றும் இல்லை. இங்கே அடா ஒன்றுமே வச்சுருக்க மாட்டீங்களாடா. என்ன அப்பாடி இது கிடச்சிச்சு. ஒன்றாச்சும் கிடச்சிது. அது அப்புறமா வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம போயிடலாம். இது கூட ஒன்றுமே இல்லையாடா. சரி வாங்க நம்ம போய் வேறு ஏதாச்சும் பொருள் கிடைக்குதான்னு தேடி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்னா டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். போர்டு கீ கிடச்சிருச்சு. அந்த கீ போய் அந்த இடத்துல போட்டு வந்துடலாம் வாங்க. போட்டாச்சு. நம்ம ஸ்டெப்ஸில் இறங்கும்போது கொஞ்சம் பார்த்து இறங்குங்க. ஸ்லிப்பாகிருச்சு. ஸோ கீழே விழுந்துட்டேன். லைஃப் காலி ஆயிடுச்சு. சரி ஓகே. நம்ம பார்த்திங்கன்னா இந்த குரோபார் எடுத்துகிட்டு மேலே போகலாம். குரோபார் எடுத்து வச்சு மேலே போயிட்டுருக்கோம். இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருலாம். உடக்கிறதுக்குள்ள டைனமைட் எடுத்துக்கலாம். தேவைப்படும். போய் டைனமைட் இந்த குரோபார் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த அண்டர் கிரவுண்டு திறந்துட்டு இறங்கி போயிடலாம். அதுக்கடுத்து இங்கே ஒரு பலகை மாதிரி வரும். அந்த பலகை மேலே கொஞ்சம் பார்த்து இறங்குங்க. அந்த இடத்துல ஸ்லிப் ஆகிடுச்சுன்னா அந்த வண்டு நம்மளை கடிச்சு வச்சிடும். இல்லைன்னா ஃப்ளைட்டில் இருந்து விழுந்து அடிபட்டுரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீழே போனோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அண்டா தண்ணிக்கு ஒரு வண்டு இருக்கும். அந்த வண்டை தான் நம்ம கொல்ல போகிறோம். அந்த வண்டு பக்கத்தில் ஒரு பொருள் இருக்கும். அந்த பொருளை எடுத்துடணும். நம்ம இந்த பொருள் எடுத்தால் தான் டாஸ்கே ஆரம்பிக்கும். ஹேண்டில் பேர் டோர் ஹேண்டில் கிடச்சிருக்க. நம்ம நேரில் மட்டும் தூக்கி வச்சு வெடிச்சிருச்சு. போய் டோர் ஹேண்டில் எடுத்தலாம். டோர் ஹேண்டில் எடுத்தாச்சு. நம்ம பொறுமையாக மேலே போனது ஒன்று கண் முடிச்சிடும். பயமாக இருக்கும் நம்ம ஒன்று பார்த்தா. சரி வாங்க கீழே எப்போ வரும் தெரில. டோர் ஹேண்டில் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே போயிடலாம். அங்கே போகலாம். அந்த லிஃப்ட்டு வேறு எப்போ வருதுன்னு தெரில. வந்துருச்சு. மேலே போகலாம். மேலே போய் என்னடா இன்னும் இவ்வளோ ஹீட்டாடா. இப்போ இது மேலே ஏறி போயிடலாம். போனதுக்கப்புறம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க போகலாம். வாங்க ஒரு சப்புன்னு ஒரு ஜம்ப் அடிச்சு போயிடலாம். ஜம்ப் அடிச்சாச்சு. இந்த வரும்போது இந்த இடம் மட்டும்தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல போகும்போது சொல்லுவாங்க கதவு திறந்து போகலாம். இந்த ட்ராக்குள்ள ஏதாச்சும் இருக்கா? கன் பீஸ் கிடச்சிருக்கு. சரி கன் பீஸ் கிடச்சிருக்கு. இதுக்குள்ளே ஏதாச்சும் இருக்கா? ஐயோ சாக்கடை. இது என்னது ஹைடிங் பிளேஸு. கன் பீஸை போட்டுடலாம். அங்கே தான் காயின்லாம் இருக்கும். அதுக்கு மேலே நம்ம கன்னில் வைக்கணும்.
நம்ம போய் இந்த வேலைகள்லாம் பார்ப்போம், என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஸோ மேலே போயிட்டு ஒரு லிவர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை மட்டும் பார்த்துடலாம். அந்த லிவர் சொன்னாங்கல்ல, அந்த லிவர் என்னன்னு தெரியுமாங்க? இவ்வளோ ஒன்றும் யூஸ் ஆகலை. அந்த லிவர் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம தேடலாம். என்னடா இது இந்த ரூம் மட்டும் இவ்வளோ இருட்டாக இருக்குது. சரி, இந்த பாத்ரூமில் தேடி பார்ப்போம். ஹைடிங் பிளேஸ் முக்கால்வாசியோட ஹைடிங் பிளேஸாக தான் வச்சுருக்கீங்க. எலக்ட்ரிக் லாக்கா? எலக்ட்ரிக் லாக் போகல மக்களே. சரி, நம்ம மேலே போகலாம். மேலே போயாச்சு. நம்ம கதவை கன் பீஸோட இன்னொரு பாட்டும் கிடச்சிருச்சு நமக்கு. நம்ம போய் ஒன்றுமே அவங்க ஏதாச்சும் தெரிஞ்சு நான் சொன்னவங்கள லிவர் மாதிரி இருக்குன்ட்டாரு. இதுதான் போய் திறந்து விட்டுட்டா டோரெல்லாம் திறந்துடும். இப்போ நம்ம இந்த டோர் ஹேண்டில் போய் வைக்க போகிறாங்க. வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் நம்ம முந்நூறு டோர் ஹேண்டில் வேணும். அந்த 300 டோர் ஹேண்டில் வேணும். ஒரு நம்பர் கிடச்சிருச்சுங்க. அது என்ன நம்பர்னா 3241 போட்டாச்சு. இதை கிடைக்கும். வீல் கிராக்கர். நாடாது இந்த வீல் கிராக்கர் போய் என்ன பண்ணுறது வேறு தெரில எனக்கு. எதுக்கும் யூஸ் ஆகும். சரி வாங்க, ஏதாச்சும் கேட்டாலும் கேட்பானுங்க புதுசாக. சரி வாங்க, இந்த வீல் கிராக்கர் எட்டு போயிட்டீங்களோ இதாட்ட இருக்கும். அந்த இதில் கோர்த்து போடணும். வாங்க போய் கோர்த்து போட்டுடலாம். ஃபஸ்ட்டு கோர்த்து போட்டுடலாம். கோர்த்து போட்டாச்சு. அட இதுவா ஜாலியாக இருக்குமே. இதுக்கு ஒரு டைம் ஆட்டி பார்ப்போம். நல்லா இருக்கு. சரி போகலாம். இதெல்லாம் செவரு மாதிரி இருக்குது. அடுத்த பார்ட்டில் ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். சேரலாம். சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம போய் இதுமாதிரி தான் நம்மளுக்கு மெயின் வேலையே ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நம்ம இந்த லேசர்லாம் படாமல் போகணும். பட்டுச்சுன்னா நம்மளால் கோல்டு காயின் எடுக்க முடியாது. பார்த்து போகணும். ஸோ பார்த்து போங்க கைஸ். இப்போதைக்கு வேணாம், க்ரோவர் எடுத்துட்டு போகலாம். இப்போ போகலாம். போயிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெக்கி எடுத்துட்டு போயிட்டு அந்த ரெக்கி என்னடா இருக்கிறது குழப்புதே. சரி நம்ம போய் மறுபடியும் அந்த லேசாக தாண்டி போய் நமக்கு அந்த கோல்டு காயினை தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு குடிச்சு போகலாம். ஐயோ போச்சு. எப்படியும் சோழி முடிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்து இதுவா? ஆனால் சாமி தொங்க விட்டுருக்கானுங்க. ஓகே, திறந்தாச்சு. பார்த்திங்கன்னா சுற்றி பார்க்கலாம். இது வேறு முடியல. இப்போ இந்த இடத்துல ஏறிடலாம். இது திறந்து பார்ப்போம் ஏதாச்சும் இருக்கான்ட்டு. ஒன்றும் இல்லை. ஒன்று மேலே அந்த வீடு குப்பத்தொட்டு மேலே போட்டு வச்சுருக்கானுங்களே. ப்ளூ கீயும் புல்லட் தேவையே இல்லை. ஒன்றும் இல்லையே. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? தேவையான ஒரு பொருளும் கொடுக்க மாட்டானுங்க. இந்த ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. சரி நம்ம ஏதாச்சும் பொருள் கிடைக்குமா? போன பாட்டில் நம்ம செத்தோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா போய் கோல்டு காயின் எடுத்துடலாம். கோல்டு காயின் வந்துடுச்சு. கோல்டு காயின் வேறு எடுக்க முடியல. எப்படி எடுக்கிறது? கஷ்டமாக இருக்கே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த குரோபார் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஹேமர் எடுத்துக்கலாம் ஒன்று. நம்ம இந்த மேலே போய்க்கலாம். மேலே போனதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு இடம் இருக்கும் உங்களை டோர் எஸ்கேப் கிட்ட. அந்த இடத்துல இதெல்லாம் போட்டுடலாம். டோர் இஸ் லாக்டுன்னு வருது. சரி கீழே போட்டாச்சு. எப்படி ரெக்கி எடுத்து திறந்து பார்க்கலாம். ரெக்கி எடுத்து திறந்தாச்சு. பவர் லீவிட்டா அப்படின்னா நம்மளால முடியலன்னு சொல்கிறானுங்க. சரி நம்ம போய் இன்னும் மோனாலிசா பெயிண்டிங் வேறு எடுக்கணுமா? ஸோ போய் ஏதாச்சும் கிடைக்குதா வேறு ஏதாச்சும் தேடி பார்ப்போம். டைமண்ட் வேறு எடுக்கணும்ல நீ. ஐயோ அங்கே இருக்கா? சரி இதை எடுத்துடலாம். இந்த போயிட்டு
ஒரு பேப்பராட்டம் இருக்கும், அந்த பேப்பரை ரோல் பண்ணிக்கணும். அவங்க சீக்கிரம் போய் இந்த பேப்பரை ரோல் பண்ணிக்கலாம். அந்த பேப்பர் இந்த ரூமில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரூமில் தான் இருக்குது. இது எட்டு போய் வச்சா நம்மளுக்கு 3 பேப்பர் கிடைக்குமா? வாங்க சீக்கிரமாக போகலாம். சீக்கிரமாக போ. ரொம்ப இது இல்லையா கிச்சனா? இந்த சைடுனா போகிறது. வந்தாச்சு. சரி வச்சிடலாம். இதை எடுத்து பறித்து வச்சுட்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது இருக்குல்ல 3 கிடச்சிருச்சு. நாங்கள் சொன்ன மாதிரியே இதில் 1 எடுத்துக்கலாம். இன்னொன்று தூக்கி வீசியாச்சு. சரி 2 போதும், நம்மளுக்கு யூஸ் ஆனாலும் ஆகும். சரி இப்போ எந்திரிச்சு போயிடலாங்க. இதெல்லாம் ஹைடிங் பிளேஸு. பாபு பக்கி கிட்ட இருந்து தப்பிக்க. இப்போ நம்ம விளையாடுறது ப்ராக்டிஸ் மோடு தான். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வித் கெஸ்ட்டு போடுறேன். இப்போ போயிட்டு நம்ம போய் ஓடி கரண்ட் ஆஃப் பண்ணிடலாம். க்ரோபார் எடுத்துகிட்டு இதை அடிச்சுட்டு கீழே பார்த்து குதிங்க கைஸ். மேலே சைடில் 2, லாஸ்ட்டில் 1. கீழே என்னடா அது? ஃபஸ்ட்டு போய் இதில் குதிக்கலாம். ஏன்னா அதில் குதிச்சா நல்லா இருக்காது. திறந்து தான் பார்த்தா சும்மா. சரி போயிட்டு மற்ற வேலையெல்லாம் பார்ப்போம். ஓடிட்டே போயிடுச்சு. இப்போ ஏதாச்சும் ரூம் இருக்கா? ஆனால் அந்த டோர் எலக்ட்ரிக்லாம் போயிருக்கு. நான் கண்டிப்பாக அடுத்த பாட்டில் திறந்து காட்டுறேன். இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. இதெல்லாம் ரூம் மாதிரி போகுது. என்ன ரூமு இது? சைடில் 2, நடுவில் 1 போட்டாச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டோராண்டில் 1 கிடச்சிருச்சு. நம்ம லக்கு தான். சரி போயிடலாம். ஓடிடலாம். தாச்சு இதை எடுத்து போயிட்டு சடுகுன்னு ஓடிட்டு அந்த இதில் போய் மாட்டிடலாம். மாட்டியாச்சு. திறந்து ஒரு தரத்தை வந்துடலாம். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏதோ கீ கிடச்சிருக்கு. இந்த கீ சாப்பாடுன்னு நினைக்கிறேன். நம்ம போகலாம். ஏதாச்சும் எப்படியோ யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். எங்கடா யூஸ் பண்ணுறது குழப்பதே. சரி வேலை போகலாம் வாங்க. திறந்து பார்ப்போம். இந்த ரூம் நம்ம பார்க்கவே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆமாங்க, இந்த ரூம் நம்ம பார்க்கவே இல்லைங்க. சரி பொறுமையாக போங்க. லேசரில் கீழே போட்டுடலாம். கீழே போட்டு திறந்து விட்டுட்டு அவன் போயிடலாம். இல்லைடா இருக்கு. சரி இப்போ டைமண்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். டைமண்ட் எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. டைமண்ட் எடுத்து போய் கீழே போட்டுடலாம். சரி வாங்க கைஸ் நம்ம போகலாம். எல்லாமே லாக்கில் இருக்குது. எப்படிடா போகிறது? போயாச்சு. போகலாம். போயிட்டு டைமண்ட் அடிச்சு போட்டேன் ஏற்கனவே.
மேலே ஏறி போகலாம் வாங்க. அந்த மோனாலிசா ஃபோட்டோ வேறு எடுக்கணும், அது வேறு ரொம்ப கஷ்டம். சரி வாங்க போகலாம். சரி வாங்க கைஸ், நம்ம போயிட்டு இந்த ரூம் போயிட்டு போகலாம். என்னாச்சு மறுபடியும் போய் இந்த இதை எடுத்துகிட்டு ஓடி போய் இந்த மோனாலிசா ஃபோட்டோ வேறு எடுக்கணும். அதுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் வேறு தேவைப்படுது. வாங்க போகலாம். இப்படி மேலே போனால் ஒரு ரூம் இருக்கும். இந்த ரூம் தான் ஓடினா இப்படி லாக் பண்ணிட்டு இது வேறு கீழே போட்டு போகலாம் வாங்க. சரி வாங்கச்சு, நம்ம ஒரு ஜம்பை போட்டு போக வேண்டியதுதான். அதை பார்த்து அப்பாடி ஜம்பு போட்டாச்சு. என்னது இருக்கு? ஐயோ எப்படா வெளியே போகிறது? என்னடா நீங்களே சொல்லி வச்சுருக்கணுங்களா? எப்படா போகிறது? டேய் என்னடா நீங்கள் மட்டும் இங்கே கொண்டு வந்து விட்டீங்க? எப்படா போவேன்? மேலே குதிக்க முடியுமா? குதிக்கவே முடியல. என்னடா பண்ணுறது? டேய் இருக்க இதுதான் வெளியே இருக்கு. அதை தட்டி விட்டுச்சு. இப்போ ஓப்பனாக ஆயிடுச்சுடா. போகலாம் வாங்க. சரி வாங்க, அந்த குரோபாரை எடுத்துகிட்டு போயிட்டு நேராக போகலாம். சரி போகலாம் வாங்க. சரி எதாவது புதுசாக இருக்கு, ஏதாவது ஒரு இடம் அங்கே போகலாம். பட்டன் கிளிக் பண்ணலாம் வாங்க. நம்மளுக்கு இன்னி வரையும் ஸ்க்ரூ ட்ரைவர் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது. அது ஏன் தான் தரல. ஸ்க்ரூ ட்ரைவர் எங்கடா வச்சுருப்பீங்க, அதுவும் தரல. ஏதோ இந்த வீட்டில் இருக்கிற எடுத்து செட் பண்ணிடலாம். இப்போது இந்த பட்டன் நமக்கிடலாம். முக்கியாச்சு, இப்போ வெளியே போயிடலாம் வாங்க. இந்த ஒரு பட்டன் க்ரியேட் ஆகிருக்கும். இது ஒரு கம்லாம் அப்படி போடு. ஸ்க்ரூ ட்ரைவர் கிடச்சிருக்குங்க. சரி வாங்க, இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு மேலே போகலாம் வாங்க. மேலே வழியில் எப்படி போகிறது? சரி நம்ம கட்டை எடுத்துகிட்டே போவோம். ஏன்னா நம்ம இப்போ மோனாலிசா பெயிண்டிங் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே ஏதோ வேலையை பார்த்து விட்டுருலாம் வாங்க. இறங்கி போய் கரண்ட் ஆஃப் பண்ணிடலாம். எலக்ட்ரிசிட்டி எங்கே இருக்குது? இது யார் தான் ஆன் பண்ணி விட்றாங்கன்னு தெரில. ஏதோ கண்ணு தெரிலையே. இப்போதான் போகிறது. இப்போ தெரியுதுங்க கண்ணு. அங்கே போகலாம். கொஞ்சம் பிரைட்னஸ் வச்சுட்டு பாருங்கள், ஏன்னா நம்ம இருட்டில் போயிட்டுருக்கோம். இப்போ வந்தாச்சு வாங்க. இந்த இடமே இப்போ இருட்டாயிடுச்சு. சரி ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போயிட்டு மோனாலிசா பெயிண்டிங்கை கழட்டிட வேண்டியதுதான். இந்த பெயிண்டிங் எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரில. இந்த பாபாவுக்கு வேறு வேலையே இல்லை, சும்மா திருடிக்கிட்டே இருக்கானுங்க. சரி வாங்க போய் நம்ம அந்த மோனாலிசா பெயிண்டிங்கை போய் எடுத்துடலாம். இந்த கன்று வேறு, இந்த கண்ணை தள்ளி விட்டு நம்ம போயிடலாம் வாங்க. இப்போ இந்த ஒரே ஜம்பை போட்டு போயிடலாம். ஒரு ஜம்ப் போட்டு போயாச்சு. இங்கே ஒரு ஜம்ப் போட்டு போடலாம். இது மாதிரி சும்மா ஜம்ப் பண்ணிட்டுருக்கான். போயாச்சு. இப்போ வாங்க இதை வச்சிடலாம். சரி வாங்க, இந்த பலகை மேலே ஏறி போய் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து கழட்டலாம் வாங்க. கழட்டிக்கிட்டே இருக்கலாம். கழட்டியாச்சு. இதை கழட்டியாச்சு வாங்க. அதே கழட்டலாம். கழட்டியாச்சு. கீழே விழுந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம் வாங்க. ஐயோ எழுத்து போச்சு. சரி வாங்க, பரவாயில்ல போகலாம். இந்த மோனாலிசா பெயிண்டிங் எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுடலாம். போகலாம். எஸ்கேப்புக்கான நேரம் வந்து விட்டது. வாங்க எஸ்கேப்பை முடிக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். எஸ்கேப் பண்ணியாச்சு. அப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு பண்ணியாச்சு. இந்த வீடியோ போட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். பாய் கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.